வணக்கம் உறவுகளே, மற்றும் ஒரு சமகாலத்தின் வழியாக இன்றைக்கும் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்றைய சமகாலத்திலே நாங்கள் உரையாடுவதற்காக எடுத்து வந்திருக்கின்ற விடயங்கள், மண்மீட்பிற்காக தங்கத்தை வழங்கிய ஈரானிய பெண்கள், தாய் நிலத்தில் நிகழ்ந்ததை போன்ற மிகப்பெரிய நன்கொடை. வல்லரசு நாடுகளின் மோதல்களுக்கு மத்தியில் நாட்டை போர்க்களமாக மாற்றாமல் இருப்பதற்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க எடுத்திருக்கின்ற முடிவு. இந்த விடயங்களைத்தான் சுருக்கமாக பார்க்க போகிறோம். ஆனால் இந்த இரண்டு விடயங்களின் பின் இருக்கின்ற கெனதியான பக்கங்கள் ஆராயப்பட வேண்டியவையாக நிலமீட்பிற்காகவும் மண்ணை பாதுகாப்பதற்காகவும் களத்திலே பெண்கள் பங்களிப்பது என்பது சங்ககாலம் தொடக்கம் இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் கண்கூடாக பார்க்கின்ற விடயம். இவ்வாறான ஒரு சம்பவம் ஈரானிலே நிகழ்ந்து இருக்கிறது. ஈரானிய பெண்கள் தங்களுடைய நாட்டை பாதுகாப்பதற்காக தங்களிடம் இருந்த தங்க நகைகளை நன்கொடையாக வழங்கிய சில காணொளிகள் சமூக வலைத்தள உலகத்திலே அதிகமாக பகிரப்படுகிறது, மக்களாலே பேசப்படுகிறது. இன்னும் சில காணொளிகளிலே சில ஈரானிய பெண்கள் அமெரிக்காவிலே இருந்து யுத்தம் தொடங்கப்பட்டதன் பிற்பாடு, அந்த யுத்தம் தொடங்கப்பட்டது என்பதை அறிந்தவுடனே தங்களுடைய நிலத்துக்கு திரும்பி இருக்கிறார்கள். என்றால் இவ்வாறு தங்களுடைய நிலம் அழித்து ஒழிக்கப்படுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிற போது தாங்கள் அந்த நிலத்திலே நிற்க வேண்டும் என்பது அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு விருப்பமாக இருக்கிறது என்பதை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். நாங்கள் மேலே இந்த தங்க நன்கொடைக்கு வருவமாக இருந்தால், தங்கத்தை நன்கொடை கொடுத்த இந்த சம்பவத்தை போன்று ஈழப்போர் காலத்திலே தாய் நிலத்திலும் நிகழ்ந்திருக்கிறது. மக்கள் நன்கொடையாக நிலத்தை மீட்பதற்காக தங்களுடைய பொருட்களை, நகைகளை வழங்கிய சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்றன. அந்த சம்பவங்கள் தொடர்பாக சில வாத பிரதிவாதங்களும் இருக்கின்றன, இல்லாமல் இல்லை. ஆனால் தன்னுடைய நிலத்தை மீட்பதற்காகவும் தன்னுடைய நிலத்தை பாதுகாப்பதற்காகவும் அவ்வாறு தங்க நகைகளை கொடுத்தவர்களுடைய அந்த மனநிலையும் அதனை பெற்றவர்களுடைய மனநிலையும் மட்டும்தான் அங்கே மிகப்பெரியதாக உணரப்படுகிறது. இந்த இரண்டு தரப்பினரும் தான் அந்த உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி சமூக வலைத்தளங்களிலே இந்த விடயங்கள் அதிகமாக பகிரப்படுகின்றன. இவ்வாறான விடயங்கள் பகிரப்பட இந்த மேற்காசியாவிலே இடம்பெற்று வருகின்ற யுத்த சூழலை மிக முக்கியமாக ஈரான் குறிவைக்கப்படுகிறது என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரியும். இந்த பின்னணியிலே ஈரான் ஒரு முக்கியமான எச்சரிக்கையினை வெளிப்படுத்தி இருக்கிறது. ஈரானுடைய முக்கியமான இராணுவ தளபதி ஒருவர் குறிப்பிட்டிருக்கிறார், இனி அமெரிக்கர்களுக்கு எந்த கால பகுதியிலும் எங்கும், அதாவது உலகத்தினுடைய எந்த பகுதியிலும் பாதுகாப்பு இல்லை என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நீங்கள் பூங்காங்களுக்கு செல்லலாம், களியாட்ட விடுதிகளுக்கு செல்லலாம், அல்லது எங்கு சென்றாலும் அமெரிக்கர்கள் உங்களுக்கு உத்தரவாதம் இல்லை என்கிற அந்த மிரட்டலை அவர் விடுத்திருக்கிறார். இதே நேரத்திலே ஜனாதிபதி ட்ரம்ப் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது இந்த நோட்டோ அமைப்புகள், நோட்டோ அமைப்பினை ஜனாதிபதி ட்ரம்ப் சாடி இருக்கிறார். இவர்கள் ஒரு காகித புலி என்பதை குறிப்பிட்டு அவர்கள் அமெரிக்காவிற்கு உதவுவதற்கு தயாராக இல்லை. ஆரம்பத்திலே உதவுவதற்கு தயாராக இல்லை. இன்றைக்கு நாங்கள் வெற்றி அடைகின்ற தருணத்தில் இருக்கிற போது கூட அவர்கள் உதவுவதற்கு தயாராக இல்லை. ஆனால் இந்த ஐரோப்பிய நாடுகள் குறிப்பிடுகின்றன, எண்ணெய் விலை அதிகரித்து விட்டது என்பதை மட்டும்தான் அவர்கள் குற்றச்சாட்டாக முன்வைக்கிறார்கள். இவர்கள் பயங்கரவாதிகள் என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் பேசியிருக்கிறார். அவர்தான் பயங்கரவாதியாக நின்று கொண்டு உலகத்தை தன்னுடைய கைகளுக்குள்ளே வளைக்க வேண்டும் என்கிற மிகப்பெரிய கனவோடு அமெரிக்கா என்கிற வல்லரசு ஒன்றைக்கும் தன்னுடைய அந்த டாலருடைய பெறுமதியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற அந்த மனநிலையோடு உலக நாடுகளை அழித்து ஒழிப்பதற்கான, அடக்குவதற்கான முயற்சிகளிலே ஒன்றைக்கும் அது ஈடுபட்டு வருகிறது என்பது கண்கூடான விடயமாக இருக்கிறது. இவ்வாறு இந்த விடயங்கள் சென்று கொண்டிருக்க ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் ஆற்றிய உரை இன்றைக்கு வரைக்கும் பேசப்படுகிற விடயமாக இருக்கிறது. அவர் முக்கியமான இரண்டு விடயங்கள் தொடர்பாக குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது இந்த மேற்காசியாவிலே யுத்த முகங்கள் சூழப்பட்ட போது இலங்கையினையும் யுத்த சூழ்நிலைகளுக்குள்ளே இழுத்து வருவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. ஆனால் சாணக்கியமாக இந்த நிகழ்விலே இருந்து அல்லது இந்த சந்தர்ப்பத்திலே இருந்து நாட்டை தப்பித்து கொள்ளுவதற்கான முயற்சிகளிலே அவர் ஈடுபட்டிருக்கிறார், முடிவுகளை எடுத்திருக்கிறார் என்று சொல்லி சமூக வலைத்தளங்களிலே மக்கள் பேசிக் கொள்ளுகிறார்கள். அதாவது கடந்த பிப்ரவரி 26
இலங்கை அரசுக்கு 2 முக்கியமான விண்ணப்பங்கள் வந்ததாம். ஒன்று, ஈரானிய போர்க்கப்பல்கள் ஒரு நல்லெண்ண அடிப்படையிலே இலங்கையினுடைய துறைமுகத்திலே அந்த 3 கப்பல்களும் தரிக்க வேண்டும் என்கிற கோரிக்கை ஈரான் விடுத்தது. 2வது விடயம், அமெரிக்காவினுடைய ஜிபூட்டி தளத்திலே இருந்து வருகை தந்த அமெரிக்க கடற்படைக்கு சொந்தமான ஏவுகணைகள் பொருத்தப்பட்ட 2 போர் விமானங்கள் மத்தள ராஜபக்ஷ சர்வதேச விமான நிலையத்திலே தரிக்க வேண்டும் என்கிற கோரிக்கை அமெரிக்காவால் விடுக்கப்பட்டது. இந்த 2ஐயும் ஜனாதிபதி நிராகரித்திருக்கிறார் என்று சொல்லி பேசப்படுகிறது. அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஏனென்றால், ஒருவேளை ஈரானிய போர்க்கப்பல்கள் இலங்கையினுடைய துறைமுகத்திலே தங்க நேரிட்டால் இலங்கையினுடைய துறைமுகங்கள் ஈரானுக்கு எதிரான நாடுகளால் தாக்கப்படலாம். அதே நேரத்திலே இந்த மத்தள சர்வதேச விமான நிலையத்திலே அமெரிக்காவினுடைய போர் விமானங்கள், மிக முக்கியமாக 8 கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகள் உட்பட அதனை தாங்கிய அந்த போர் விமானங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த 2ம் சாணக்கியமான முடிவு என்று சொல்லி மக்கள் கொண்டாடுகிறார்கள், பேசுகிறார்கள். ஆனால் இந்த இடத்திலே குறிப்பிடக்கூடிய இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது. அதாவது, அமெரிக்கா இலங்கைக்கு நன்கொடையாக இலங்கை விமானப்படைக்கு ஹெலிகாப்டர்களை வழங்கி இருக்கிறது. அதாவது உலங்கு வானூர்திகள் 10 உலங்கு வானூர்திகளை வழங்கி இருக்கிறது. இந்த உலங்கு வானூர்திகள் கப்பல் மூலமாக கடந்த 15ஆம் தேதி அமெரிக்காவினுடைய துறைமுகத்தில் ஏற்றப்பட்டிருக்கின்றன. அது நாட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. 24ஆம் தேதி இலங்கையினுடைய கொழும்பு துறைமுகத்தை வந்தடையும் என்று சொல்லி செய்திகள் கசிந்திருக்கின்றன. ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கிறார், சாணக்கியமாக முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. ஈரானுக்கு மறுக்கப்பட்டிருக்கிறது, அமெரிக்காவிற்கும் மறுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஈரானுக்கு மனிதாபிமான அடிப்படையிலே கப்பல் மீட்பு பணிகளுக்கு உதவி இருக்கிறோம் என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார். அதே நேரத்திலே அமெரிக்கா சாணக்கியமாக இலங்கைக்கு 10 உலங்கு வானூர்திகளை வழங்குகிறது, விமானப்படையை பலப்படுத்துவதற்கு. எதற்காக இந்த பலப்படுத்தல்? ஆகவே இலங்கையிலே தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்கு அமெரிக்கா மேற்கொள்ளுகின்ற திரைமறைவிலான செயற்பாடு இது என்று சொல்லி இராணுவ ஆய்வாளர்கள் பேசிக்கொள்கிறார்கள். ஏனென்றால், மத்திய கிழக்கிற்கு, இந்த மேற்காசியாவிற்கு வெளியிலே ஒரு காத்திரமான அமெரிக்காவினுடைய ஒரு தளமாக பயன்படுத்தக்கூடிய இடமாக இருப்பது இலங்கை. ஆகவே இலங்கை குறிவைக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை என்கிறார்கள் இராணுவ ஆய்வாளர்கள். இவ்வாறு வல்லரசு நாடுகள் இலங்கை மீது தங்களுடைய கழுகு கண்களை விரித்திருக்க, இந்த மத்தள சர்வதேச விமான நிலையத்திற்கு ஒரு கோரிக்கை வந்திருக்கிறதா. அதாவது, இந்த மேற்காசியாவிலே எழுந்திருக்கின்ற யுத்த சூழ்நிலைகளின் காரணமாக துபாய், அபுதாபி, அது மட்டுமன்றி ஏனைய அரபு நாடுகளிலே காணப்படுகின்ற டிரான்சிட், இந்த விமானங்கள் தரித்து செல்லுவதற்கான அந்த பாதைகள் மூடப்பட்டிருக்கின்றன. சில விமானத்தளங்கள் முற்றாக மூடப்பட்டிருக்கின்றன, சில விமானத்தளங்கள் பகுதியாக மூடப்பட்டிருக்கின்றன. இதனால் ஐரோப்பிய, ஆஸ்திரேலிய விமானங்களுடைய பரப்பு என்பது சிக்கலாக மாறியிருக்கிறதாம். ஏனென்றால், அதிகமான பயணிகள் டிரான்சிட் மூலமாக குறித்த விமான பயணங்களை மேற்கொள்வதன் காரணமாக குறித்த விமான நிறுவனங்களுக்கும் இழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. எனவே இதன் காரணமாக விமான பரப்புகளை சரியாக கொண்டு செல்வதற்காக ஸ்தான்புல்லுடைய விமான நிலையம் பயன்படுத்தப்படுகிறதாம். ஆனால் அங்கேயும் சிரமங்கள், அதிகமான விமான பரப்புகளின் காரணமாக அந்த விமான நிலையம் நெரிசல் மிக்கதாக மாறியிருக்கிறதாம். ஆகவே மத்தள விமான நிலையத்தை இந்த டிரான்சிட்கான ஒரு தளமாக பயன்படுத்துவதற்கு எமிரேட்ஸ் மற்றும் கட்டார் ஏர்வேஸ் போன்ற மிகப்பெரிய விமான நிறுவனங்கள் கோரியிருப்பதான செய்திகளை அறிய முடிகிறது. சில இலங்கையினுடைய ஊடகங்கள் இந்த தகவல்களை வெளிப்படுத்தி இருக்கின்றன. என்ன காரணம் என்று சொல்லி சொன்னால், யுத்தம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற மேற்காசிய பிராந்தியத்திலே இருந்து பாதுகாப்பான பகுதியிலே இந்த மத்தள சர்வதேச விமான நிலையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த விமான நிலையத்தினுடைய ஓடுபாதை சுமார் 3500 மீட்டர் நீளம் கொண்டதன் காரணமாக மிகப்பெரிய விமானங்களை இயக்கக்கூடிய ஏத நிலைகளை இது கொண்டிருக்கிறதாம். ஆகவே இந்த விமான நிலையத்தை பயன்படுத்துவது தொடர்பாக கோரிக்கைகள் எழுந்திருக்கின்றனவாம். இந்த விடயம் தொடர்பாக அரசு பரிசீலித்து வருகிறது என்கிற தகவல்களை அறிய முடிகிறது. இந்த விமான நிலையம் பயன்படுத்தப்படுமாக இருந்தால் எதிர்காலத்திலே நாட்டிற்கு பல்வேறு நன்மைகள் எழக்கூடும் என்று கருதப்படுகிறது. மிக முக்கியமாக எழுந்திருக்கின்ற இந்த போர் சூழ்நிலையின் காரணமாக இலங்கையினுடைய சுற்றுலாத்துறை என்பது வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. ஐரோப்பிய பயணிகளுடைய வருகை என்பது துபாய் போன்ற சர்வதேச விமான நிலையங்களுடைய டிரான்சிட் மூலமாகத்தான் இலங்கையை நோக்கி அந்த பரப்புகளை அவர்கள் மேற்கொள்வது வளமையாக இருக்கிறது என்றால், அந்த விமான கட்டணங்களை கருத்திலே கொண்டு இவற்றை அவர்கள் தீர்மானித்துக் கொள்வார்கள். ஆகவே
ஒருவேளை மத்தள சர்வதேச விமான நிலையம் பயன்படுத்தப்படுமாக இருந்தால் சுற்றுலா பயணிகளுடைய வருகை என்பது மீளவும் அதிகரிக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த மாதத்தினுடைய சுற்றுலா பயணிகளுடைய வருகை என்பது சுமார் 20 தொடக்கம் 25% வீழ்ச்சி அடைவதற்கான ஏதிலிகள் காணப்படுகின்றன. இது பொருளாதார ரீதியாக இலங்கையை பாதிப்படைய செய்யும். இதன் காரணமாக உடனடியான வருமான இழப்பாக சுமார் 40 மில்லியன் அமெரிக்க டாலர் காணப்படும் என்று சொல்லி மதிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே இத்தகைய ஒரு சூழ்நிலையிலே மத்தள சர்வதேச விமான நிலையம், எமிரேட்ஸ், கட்டார் ஏர்வேஸ் போன்ற நிறுவனங்களால் பயன்படுத்தப்படுகிற பட்சத்திலே நாட்டிற்கு வருமானத்தையும் ஈட்டிக்கொள்ள முடியும், வேலைவாய்ப்புகளையும் அதிகரித்துக் கொள்ள முடியும். அதே நேரத்திலே சுற்றுலாவிகளுடைய வருகையின் காரணமாக அந்நிய செலாவணியினுடைய வருகை என்பதும் நாட்டிற்குள்ளே இழுத்து வரப்படும், கொண்டு வரப்படும் என்று பொருளாதார வல்லுநர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஏனென்றால் இன்றைக்கு எழுந்திருக்கின்ற பூகோள பிராந்திய அரசியல் போட்டிகளின் காரணமாக இலங்கை போன்ற வளர்ந்து வருகின்ற நாடுகள் பொருளாதார ரீதியாக மிக கடுமையான பாதிப்புகளை சந்தித்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக இந்த பொருளாதார பாதிப்புகள் நாட்டினுடைய மக்களுடைய வாழ்க்கை தரத்திலே பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கின்றன. பொருட்களுக்கான விலைவாசி அதிகரிப்புகள், சேவைகளுக்கான விலைவாசி அதிகரிப்புகள் எல்லாம் பல்வேறு வகையில் மக்களுடைய தலைகளிலே சுமைகளாக மாறியிருக்கின்றன. ஆகவே இந்த மத்தள விமான நிலையம் பயன்படுத்தப்படுமா என்ற கேள்வி தொக்கு நிற்கிறது. பயன்படுத்தப்படுகின்ற பட்சத்திலே அதுவும் நாட்டிற்கு நன்மைகளை கொண்டு வரும் என்கிற அந்த விடயத்தோடு சந்திக்கலாம் மற்றும் ஒரு சமகாலத்தோடு.